ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல என்னோட டே இன் மை லைஃப்ப தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில புஜு ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா எப்பவுமே நாங்க வாக்கிங் போவோம். இன்னைக்கு மழை கொஞ்சம் பேஞ்சுட்டு இருந்ததுனால அவரு ஜிம்க்கு போயிட்டாரு. நான் கொஞ்சம் வீட்ல கிளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அத ஆரம்பிச்சுட்டேன். இது ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த வேலை தான். இது காலையிலேயே இன்னைக்கு முடிக்க போறேன். ஈவினிங்க்கு வேலை கொஞ்சம் மசாலா அரைக்கிறது, மாவு அரைக்கிறது, தயிர் சிலுப்புறது இதெல்லாம் இருந்தது. புஜுக்கு ஸ்கூலுக்கே இன்னைக்கு பாஸ்தா குடுத்து விட்டாச்சு. மத்தியானத்துக்கும் காலையிலத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கூட்டு வச்சாச்சு. பீக்கங்கா, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு. ஸோ இன்னைக்கு சமையல் அவ்வளோதான். கிளீனிங்கு மத்த வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது தான். என்னதான் கிச்சன்ல சிம்னி இருந்தாலுமே 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது வெளியில டோர்ஸ்லலாம் எண்ணெய் படிஞ்சு அந்த பிரைட்னஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ அத வந்து நம்ம லைட்டா சுடுதண்ணி வச்சு தொடச்சா மட்டும் தான் அது கிளீனா வரும். ஃபர்ஸ்ட்டு நான் பயோ என்சைம்ல ஸ்ப்ரே பண்ணி ஒரு தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா சுடுதண்ணீல நனைச்சு அந்த டவல பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா வந்துரும். சோப் போட்டு வாஷ் பண்ணி தொடச்சு வைக்கிறத விடவே இது நல்லா பிரைட்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் பயோ என்சைம்ங்கிறதுனால கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற இன்னொரு ஆடட் அட்வான்டேஜும் இருக்கு. இந்த எண்ணெய் பாட்டில்ஸு, உப்பு ஜாடிங்க எல்லாத்தையுமே இதே ப்ராசஸ்ல நான் கபோர்ட எப்படி கிளீன் பண்றேனோ, அதே ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட்டு பயோ என்சைம ஸ்ப்ரே பண்ணிட்டு, அத தொடச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளீன் கிளாத்த நல்லா சுடு தண்ணீல நனைச்சு சூடா தொடச்சு எடுத்தோம்னா, பாட்டில்ஸ் எல்லாம் அந்த மங்குன தன்மை போயிட்டு பளிச்சுன்னு ஆயிடும். சால்ட்டு, பெப்பரு, சீரகத்தூள், சாட் மசாலா இதெல்லாம் அந்த ஷேக் பண்ற மாரி இருக்கிற அந்த ஓட்ட போட்ட டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக. அதோட மூடியிலலாம் எப்ப பாரு சீரகத்தூளெல்லாம் அப்பி அவ்வளோ பார்க்கறதுக்கு டர்ட்டியா இருக்கும். ஸோ அதையும் அந்த மூடிங்களெல்லாம் மட்டும் நல்லா கழுவி கிளீன் பண்ணி காய வச்சுட்டேன். அத ஒரு தொடச்சுட்டு அந்த பாட்டில்ல போட்டுக்கலாம். இந்த கெட்டில்லையும் உப்பு கரை எல்லாம் டாட் டாட்டா படிஞ்சிருந்தது. அத வினிகர் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத கீழ ஊத்திட்டு ஒரு தொடச்சு எடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துரும். இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் 2, 3 மணி நேரம் இழுத்துருச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, ஒரு டீ குடிச்சிட்டு மத்த வேலைகள ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. டீ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் ஒரு 10 டீ பாக்கெட்ஸ், ட்ரையல் பாக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். இது கூட ஒரு ஸ்பூனும், ஒரு டீ கப்ஸும் ஃப்ரீயா குடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப்வியஸா எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஆட் வந்தது. டீ லவர்ஸா இருந்தா கண்டிப்பா இத ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா சூப்பரா இருந்தது அந்த ஆட் பார்க்கறதுக்கு. 10 வெரைட்டி ஆஃப் டீ டெய்லியும் ஒரே வெரைட்டி குடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த 10 ட்ரையல் பேக் வாங்கியிருந்தேன். நேத்து நான் காஷ்மீரி சாஃப்ரான் டீ ட்ரை பண்ணேன். இன்னைக்கு ஆயுர்வேதிக் டீ ஏதாவது ட்ரை பண்ணலாம். நல்லா களைப்பா இருந்தா சோர்வு இல்லாம நல்லா வேலை செய்ய தோணும் அப்படிங்கிற மாரி ஒரு டீ போட்டிருந்தாங்க. சரி ஓகே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆயுர்வேதிக் டீ தான் போட்டேன். அதுல மஞ்சள் தான் நெறைய இருந்தது இன்கிரீடியன்ட்ஸ்ல. ஸோ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பால் கலந்து குடிக்கிற மாரி நல்லாவே இருந்தது. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சு. ஒரு நாள் நம்ம எப்படி தொடங்குறோமோ, அன்னைக்கு நைட் வரையிலும் அதே மாதிரி கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அத ஃபீல் பண்ணேன். காலையில ஒரு மோட்டிவேஷனோட ஒரு கிளீனிங் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஃபுல்லா நெறைய வேலைய லிஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சிரணும்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ பெங்களூர்ல இருக்க கிளைமேட்டுக்கு தயிர சும்மா போட்டு வச்சோம்னா ஆகாது. அதனால கர்ட் மேக்கர்ல போட்டு எடுத்து வச்சுட்டு, ஆட கலெக்ட் பண்ணி வச்சிருந்தது பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அத எடுத்து அதுலயும் கொஞ்சம் தயிர் கலந்து ஓரமா வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது நல்லா சிலுப்பி மோரா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம டைரக்ட்டா ஆடையிலேருந்து எடுக்கிறத விட, அது தயிராக்கி அதுக்கப்புறம் எடுக்கும்போது நல்லாவே அந்த மணமா இருக்கும் அந்த நெய்யி. மாவும் ஆல்மோஸ்ட் தீந்துருச்சு. ஸோ அதுக்கும் ஊற வைக்க போறேன். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி ஈக்குவலா கருப்பு கவுனி அரிசி 1 1/2 காப்படியும், இன்னொரு 1 1/2 காப்படிக்கு நார்மல் அரிசியும் போட்டு, அதுக்கு வந்து 3/4 படிக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கேன். நான் உளுந்து வந்து 3/4 படிக்கும் கம்மியா சேர்த்தாலே இட்லி நல்லா வரும். பட் எப்பவுமே கொஞ்சம் சேர்த்தி எடுத்துப்பேன். ஏன்னா அது புரோட்டீன் தானே அப்படிங்கிறதுனால. ஒரு 12 மணிக்கு மாரி நான் ஊற வச்சிருக்கேன். இத வந்து நைட்டுக்குள்ள அரைச்சு எடுத்து வச்சிரலாம். ஒரு 7, 8 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெடக்கடலை வாங்கிட்டு வந்த 1 கேஜியும் வறுக்காம அப்படியே இருந்தது. அதுல பாதிய வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா, டக்குன்னு சட்னி அரைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அத வறுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது எப்பவுமே ஸ்லோ ரோஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறதுனால, அந்த வடச்சட்டியில போட்டு நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டே, மத்த வேலைகள சைட் பை சைட் முடிச்சுக்கலாம். புச்சு ஈவினிங் வந்தானா, அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இட்லி பொடி அரைக்கிறதுக்காக பொருள் ஆர்டர் பண்றப்ப அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கார்ன வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, அத வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இது வந்து தந்தூரி கார்ன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அந்த மெத்தட்ல தான் இன்னைக்கு பண்ண போறேன். நார்மலா சாப்பிடுறதுக்கு இந்த மாரி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ 2 கார்ன வந்து 4ஆ உடைச்சு 3 பீஸ மட்டும் நான் வேக வச்சுட்டு, இன்னொரு ஹாஃப வந்து நான் உதுத்தி விட்டு நான் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து நாளைக்கு கார்ன் ரைஸ் அந்த மாரி ஏதாவது பண்ணோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கார்ன ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா அத ஆற விட்டதுக்கப்புறம் அத தந்தூரி மசாலாவ மேல தடவி, நம்ப ஓடிஜி ஓவன்லயோ, இல்ல கிரில் பேன்லயோ வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெடக்கடலைய வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதுல பாதிய வந்து நான் பீனட் பட்டர் செய்ய போறேன். பீனட் பட்டர் இருந்ததுன்னா, பிரெட்ல மேல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நியூட்டெல்லான்னு கடையில நம்ம வாங்க தேவையில்ல. வீட்ல இருக்கிற அந்த பீனட்ஸ வச்சு ரொம்ப சிம்பிளான, ஹெல்த்தியான நியூட்டெல்லா இத குழந்தைங்களுக்கு குடுக்கும்போதோ, இல்ல நாம சாப்பிடும்போதோ கில்ட் ஃப்ரீயா சாப்பிடலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நான் அரிசி கழிஞ்சு எடுத்து வச்சிருந்த தண்ணியெல்லாம் செடிக்கெல்லாம் ஊத்தியாச்சு. இன்னைக்கு மழை வந்து விட்ட பாடே இல்ல. விட்டு, விட்டு வந்துகிட்டே இருந்தது. ஆ ரொம்ப கனமாவும் வர்றதில்ல. லைட்டா தான் வருது. செடியெல்லாம் வந்து தொட்டு பார்த்து தண்ணி ஊத்தணும். பார்த்தா நெறைய ஊத்துனோம்னா, அது ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிட்டு, வேர் அழுகல் இது வந்து அந்த செடி வந்து பாழா போயிடுது. அதனால ஆ செடியெல்லாம் செக் பண்ணிட்டு, துணி காத்துக்கெல்லாம் பறந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மறுபடியும் நம்மளோட வேலைய கன்டின்யூ பண்ண வந்தாச்சு. இதுல கொஞ்சத்த எடுத்து நான் வறுத்தத எடுத்து மூடி போட்டு வச்சுட்டேன், சட்னி பண்றக்காக. மீதிய தான் நம்ப வந்து பீனட் பட்டர் பண்ண போறோம். இன்னைக்கு இன்னொரு 2 வேல ரொம்ப நாளா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருந்த 2 வேலைய பண்ணணும். கறி மசாலா அரைக்கிறது, அப்புறம் இட்லி பொடி அரைக்கிறது. நான் எப்பவும் சாம்பார் தூள் மட்டும் தான் அரைப்பேன். மத்தபடி கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள்னு தனித்தனி தூளா அரைச்சுக்குவேனே தவிர, கறி மசால்ன்னு அரைச்சதில்ல. இப்போ ரீசென்ட்டா ஊர்லேருந்து என்னோட அக்கா வந்துட்டு கறி மசாலா குடுத்து விட்டுருந்தாங்க. அந்த மசாலா போட்டு குழம்பெல்லாம் வச்சு பழகிட்டு, அது ரொம்ப டேஸ்டியா ஃபீல் ஆச்சு. ஸோ அதே ப்ரொபோர்ஷன்ல நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மிளகா மிளகாயும், கொத்தமல்லியும் ஆல்ரெடி வீட்ல இருந்தது. ஸோ, அதனால அது கூட கருவேப்பிலை, சீரகம், மிளகு, லைட்டா வெந்தயம் அவ்வளோதான். இந்த 5 பொருள் மட்டும் தான் இந்த கறி மசாலாக்கு. இது வந்து கொங்கு ஸ்டைல்ல கறி மசாலா அப்படின்னு வச்சுக்கலாம். சிக்கனுக்கு, மட்டனுக்கு இந்த மாரி தண்ணி குழம்பெல்லாம் வைக்கும்போது போட்டுக்கலாம். இல்ல காலிஃப்ளவர் கிரேவிக்கு, இந்த அரைச்ச குழம்பு எதுனாலும் இத போட்டுக்கலாம். ப்ளஸ் பருப்பு வெறும் பருப்பு மட்டும் சாம்பார் இல்லாம வெறும் பருப்பு மட்டும் வைக்கும்போது, மேல இத ஒரு ஸ்பூன் போட்டோம்னா, அவ்ளோ வாசனையா கூட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மசாலா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போய் மிஷின்ல அரைச்சுட்டு வந்தா தான் நல்லா நைஸா இருக்கும். மிக்ஸிலயும் அரைக்கலாம். மிக்ஸில அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நின்னு அரைச்சுட்டே இருக்க மாரி இருக்கும். டக்குன்னு நம்ம மிஷின்ல குடுத்தா, நீட்டா நல்லா நைஸா அரைச்சு குடுத்துருவாங்க. நம்ம கார்ன மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, கொஞ்ச நேரம் மேரினேட் ஆனா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாருக்கும். நம்ம பார்பிக்யூ பண்ணும்போது. இத பார்பிக்யூன்னு சொல்லலாம், கிரில்லுன்னு சொல்லலாம். இல்ல நீங்க நார்மலா தோசை கல்ல வச்சு கூட சுட்டு எடுக்கலாம். உங்ககிட்ட வேற அந்த ஓடிஜி எல்லாம் இல்ல அப்டின்னா. இதுல இந்த 3லயுமே சும்மாவே சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், கொரியாண்டர் தூள், தயிரு, அப்புறம் பொட்டுக்கல்லையும், கருவேப்பிலையும் சேர்த்து நான் பொடிக்கு அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த பொடி கொஞ்சம். இத எல்லாத்தையும் சேர்த்து அ நான் ஜஸ்ட் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மேரினேட் பண்ணத கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10, 15 மினிட்ஸ் கழிச்சு அவன்ல வச்சு ஒரு 15, 20 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸ்ல வச்சு எடுத்தோம்னா, நல்லா கொஞ்சம் பார்பிக்யூ பண்ண கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடேரியன் பார்பிக்யூல இது முக்கியமான ஐட்டம். மோஸ்ட்லி நம்ம எங்கேயாவது ரெசார்ட்டுத்துக்கெல்லாம் போனா அ இது கண்டிப்பா இருக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கு. ஏன்னா நான் வெஜிடேரியன்ங்கிறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஒண்ணு புஜுவுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொன்னு என் வீட்டுக்காருக்காக ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 4 நாளுக்கு முன்னாடி போட்ட துணியே இன்னும் காய மாட்டேங்குது. பட் யூனிஃபார்ம் எல்லாம் கண்டிப்பா துவைச்சு தானே ஆகணும். அப்படின்னு ஆல்ரெடி கொஞ்சமா காஞ்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுட்டு, மத்த துணியெல்லாம் மெஷின்ல போட்டு விட்டாச்சு. ஏன்னா யூனிஃபார்முக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. பெங்களூர்ல நீங்க யாராவது இருக்கீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி துணியெல்லாம் காய வைக்கிறீங்கன்னு? உங்க வீட்ல துணியெல்லாம் காஞ்சிருதான்னு? எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாம் அதே கொஸ்டின்ஸ் தான். நீங்க உங்க துணி காஞ்சிருச்சா? நீங்க எப்படி துணி காய வைக்கிறீங்க? ஏதாவது ஹீட்டர் யூஸ் பண்றீங்களா? இந்த மாரி தான் பேசிட்டு இருக்கிறதா இருக்கு. இங்க அந்த அளவுக்கு சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. குளிர் காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது. செடிக்கெல்லாம் ஃபைனலி தண்ணி ஊத்த வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா மழை வர மாரி ஆயிடுச்சுங்கிறதுனால, அத அப்படியே விட்டுட்டு, நம்ம பீனட் பட்டர முதல்ல அரைச்சு வச்சிரலாம் அப்படின்னு லைட்டா ரொம்பவே சூடு ஆறிருச்சு. அத கொஞ்சம் சூடு பண்ணி, அப்புறம் நான் சின்ன ஜார்ல தான் போட்டேன். சின்ன ஜார்ல தான் கொஞ்சம் நல்லா நைஸா அரைக்கும். அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட பீனட் இருந்தது.
பீனட் கொஞ்சம் நல்லா பொடிசா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி சேர்ந்து வரும். அப்ப கொஞ்சம் ஆலிவ் ஆயில் நான் கலந்துருக்கேன். நீங்க வேணா கடலெண்ணெயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கலந்து ஆ இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி க்ரீமியா ஆயிடும். நீங்க கடையில வாங்குறத விடவே சூப்பரா இருக்கும். நம்ப வறுத்து வச்சிருந்த மசாலாஸ் நல்லாவே ஆறிடுச்சு. அத டப்பால போட்டு மாத்தி எடுத்து வச்சுட்டேன். மழை பெஞ்சுட்டு இருந்தனால இப்போதைக்கு மெஷின்ல கொண்டு போய் அரைக்க முடியாது. நாளைக்கு தான் கொண்டு போய் அரைக்கணும். மணி இப்பவே 7 மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இட்லி பொடி அரைக்கிறது, வெண்ணெய் எடுத்து சிலுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறது. இந்த வேலைகள்லாம் பெண்டிங்ல இருந்தது. "பண்ணலாமா? வேண்டாமா?" அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிரும். ஸோ 2 கப்பு உளுத்தம் பருப்புக்கு 1 கப் கடலை பருப்பு, காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா, கூட சீரகம், மிளகு சும்மா ஒரு ஒரு ஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து கருவேப்பில மட்டும் கொஞ்சம் நெறைய போட்டோம்னா, நல்லா வாசனையா இருக்கும். போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமா வறுக்கணும். நல்லா வாசனை வரும். அந்த டைம்ல இத ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சிரணும். இந்த மாதிரி அரைக்கும்போது தான் நல்லா பொடி பூச்சி பிடிக்காம ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா டேஸ்ட்டும் குடுக்கும். யூசுவலா எங்க வீட்ல எப்பவுமே கருவேப்பில பொடி தான் அரைப்பேன். பொட்டுக்கடல, கருவேப்பில, சீரகம், மிளகு, கொஞ்சம் வரமிளகா இவ்வளோதான் இதோட இன்கிரீடியன்ட்டே. பட் இந்த தடவ வந்து இந்த பொடிய அரைச்சு வைக்கலாம். பருப்பு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கலாம். டக்குன்னு எதுவும் பண்ணல அப்டின்னா, ஜஸ்ட் வெறும் சாப்பாட்டோட நெய் போட்டு இத சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். தோசைக்கு மேலலாம் தூவி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால, இத இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அரைக்கிறேன். தயிரு காலையில பெர போட்டு வச்சது நல்லா பெரையாயிடுச்சு. கெட்டியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சு எடுத்தோம்னா தான் அந்த திக்கா வரும். இட்லி பொடி ஒரு 100 150 கிராம்ஸ் ஆகுற அளவுக்கு பண்ணியிருப்பேன். ஸோ இது நல்லா நைஸா அரைச்சு வந்துருச்சு. இது நல்ல வாசனையா இருந்தது. இன்னைக்கு நைட்டே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேற எதுவும் நான் சமைக்கவும் இல்ல. அதனால இதுதான் இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு கூட. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம பீனட் பட்டர் வேற செஞ்சிருக்கோம் இல்லையா? பிரெட்டும் இருக்கு. ஸோ பீனட் பட்டர், பிரெட்டு, பொடி, தோசை இதெல்லாம் தான் இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு. வேற எதுவும் பண்றதுக்கு டைமும் கிடையாது. வெண்ணெய் வந்து காலையில நம்ம பெர போட்டு வச்சிருந்தோம். அந்த ஆடைய. ஸோ அதையும் நல்லா சிலுப்பி எடுத்துடலாம். இதிலேயே சிலுப்பிடலாம். இதில சிலுப்புறது எவ்வளோ ஈஸினா, வேற உங்களுக்கு கிச்சன் வந்து மெஸ் ஆகவே ஆகாது. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து இந்த வெண்ணெய் வந்துரும். இந்த சில்னஸுக்கான்னு தெரியல. ப்ளஸ் இந்த இந்த மாரி மெத்தட் நம்ம ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணும்போது சூடும் ஆகாது இந்த வெண்ணெய். அதனால சீக்கிரமாவே வெண்ணெய் வந்துரும். இத எடுத்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். நான் நெய் காய்ச்ச போறதில்ல. நம்ம வெண்ணெய் பாத்திரத்த நம்ம கையோட சுடுதண்ணி வச்சு அதில வாஷ் பண்ணிட்டோம்னா, டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிரும். அந்த இடமே கிளீன் ஆன மாரி ஆயிடும். மிக்ஸில பண்றத விட, இல்ல வேற ஏதாவது எலக்ட்ரிக் பீட்டர்ல பண்றத விட, இந்த மெத்தட் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. நான் எப்பவும் மிக்ஸில தான் மாவு அரைப்பேன். அதனால மிக்ஸில டக்குனு ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த மாவு 3/4 படி மாவு அரைச்சு எடுத்து வச்சாச்சு. எவ்ளோ கெட்டியா இருக்கு பாருங்க. இதுவே நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ளஃபியா, ஏரியா ஆயிடும் அப்டின்ட்டு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி இட்லி இதில ஃபர்ஸ்ட்டு நாளே ஊத்துனோம்னா ரொம்ப சூப்பரா வரும். பூஜியோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. கண்டிப்பா அத வாஷ் பண்ணி வச்சிரணும். முக்கியமா இந்த கிளாத்து லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விடுறோம் இல்லையா? அது ஏன் தான் அவ்ளோ இதாகுதோ தெரியல. அதையும் கையோட அன்னைக்கே துவைச்சா மட்டும் தான் அந்த அழுக்கெல்லாம் அப்பாம இருக்கும். எல்லாத்தையும் துவைச்சு, பாத்திரமும் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து பண்ண எல்லா வேலைக்கும் சேர்த்து எக்கச்சக்கமா சேர்ந்திருந்தது. ஸோ எல்லாம் எடுத்து வச்சு கிச்சனையும் கிளீன் பண்ணியாச்சு. என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. நைட்டு நான் நைட் ட்ரெஸ்க்கெல்லாம் மாறிட்டு, அதுக்கப்புறம் வந்து தோசை சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண எல்லாமே முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொடி அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. கூடவே இந்த நியூட்டெல்லாவையும் இன்னைக்கே ட்ரை பண்ணியாச்சு. புஜுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னைக்கும் விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே க்ரீமியா இருந்தது. மேபி பிகாஸ் அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த தடவ. அதனால அப்படின்னு நெனைக்கிறேன். நான் அடுத்த நாள் தான வீடியோவையும் நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். காலையில எப்படி கருப்பு கவுனி அரிசி எப்படி பொங்கி எவ்வளோ சூப்பரா, ஏரியா, ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு பாருங்க. இதில எப்பவுமே இட்லி சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். கூட வந்து தக்காளி சட்னியோ, இல்ல நாம இந்த அரைச்ச பொடியோ வச்சோம்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த நாள் போயிட்டு நான் இதையும் கறி மசாலாக்கும் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா வாசனையா இருந்தது. அத நல்லா இந்த மாரி பேப்பர்ல கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சம்படத்துல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா நான் ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா, அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.